மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சீர்திருத்தம் செய்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் சென்னை மேடவாக்கத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை பெயரின் மாற்றி அதன் திட்ட வடிவத்தையும் மாற்றி மத்திய அரசு மசோதா கொண்டு வந்தது. அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசின் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தற்போது இந்த திட்டத்தை எதிர்த்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. கண்டிக்கின்றோம் மோடி அரசின் நடவடிக்கைகளை கண்டிக்கின்றோம். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் மோடி ஆட்சியை. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமானது விக்சித் பாரத் ஜி என்ற திட்டமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தற்போது மேடவாக்கம் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மேடவாக்கம் பகுதியில் தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி மார்க்கமாக இருக்கக்கூடிய சாலையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, இந்தியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், திராவிடர் கழகம் தலைவர் கி வீரமணி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு தற்போது தங்களது கண்டன ஆர்ப்பாட்டம் துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தற்போது இங்கு குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாலா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.